ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரச்செவி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இடியாப்ப குழல் பற்றி நான் போட்டிருப்பேன். எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு, இது யூஸ் ஆகலை, தடவை தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் வீடியோ. இப்போ அதில் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பழசு தான் பெஸ்ட்டு, அப்புறம் மரக்கட்டை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாங்கள் அந்த கடைக்காரர்கிட்டே போய் கேட்டோம். ஆனால் இப்போ அந்த மரக்கட்டை அந்த மாதிரிலாம் வரல. அந்த மரக்கட்டை செய்வாங்கள்ல, அந்த இடத்துக்கு தனியாக தான் போகணும். நாங்கள் எங்கே வாங்கினோமோ அந்த கடையிலே இந்த பில்லை நாங்கள் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஆல்ரெடியே நான் அந்த கடையில் தான் எல்லாமே வாங்கினேன். ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம் கல்யாணத்துக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்ததுலாம், அதுவும் அங்கே தான் வாங்கினேன். பணியாரக்கல்லும் அங்கே தான் வாங்கினேன். ஸோ இதுவும் 289 ரூபா. அதனால் அந்த பில்லை காமிச்சோடனே அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே காமிச்சாங்க. இதில் ஒரு 2-3 இருந்துச்சு. அதை நாங்கள் ரிட்டன் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அதே இதில் நாங்கள் இன்னொன்று வாங்கியிருக்கோம். ஸோ இதை வாங்கியிருக்க இனிமேல் தான் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும். பட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதோட ரிசல்ட்டுமே நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஃபைனலி மாற்றுவாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு. பட் மாற்றிட்டாங்க. இப்போ சூப்பராக இருக்குது. நமக்கு எது கொடுத்துருக்கோமோ அதுதானே இது பண்ண முடியும். எப்படியும் மாற்றுறதே கொஞ்சம் பெருசு, அதனால் மாற்றிட்டாங்க. அதனால் இதே மாதிரி மாடலே வாங்கிட்டோம். மரக்கட்டை அந்த மாதிரிலாம் வாங்கலாம். அது வாங்கினா தனியாக வாங்கணும். அப்போ இந்த இது காசு வேஸ்ட்டாக போயிடும்ல. அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த இப்படி 289 ரூபா வருது. 300 வைங்களேன். 300 நமக்கு லாஸ் ஆயிரும்ல. நான் யூஸ் பண்ணிவிட்டு இதுனா நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிவிட்டேன். அதனால் இது டேமேஜ் ஆனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, நம்ம ஒரு 10 வாட்டி யூஸ் பண்ணிட்டோம், அதனால் போச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் இது அப்படி இல்லைல்ல. நான் வாங்கின உடனே இது இப்படி லூஸாக இருக்குது, செய்ய முடியல ஒன்றுமே இடியாப்பம். ஸோ மாவு தான் வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஆகிட்டு. ஸோ அதையும் நம்ம கொழுக்கட்டை பண்ணியாச்சு, பால் கொழுக்கட்டை பண்ணியாச்சு. சரி, ஓகே. இந்த வீடியோ அதுக்காக தான் போட்டேன். மெயினாக எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது நான் மாற்றிட்டேன். ஸோ இது விலாகில் வரும். நான் அப்படி இடியாப்பம் எதுவும் செஞ்சேன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அதோட ரிசல்ட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.